பிக்வின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பால் வீட்ல நம்ம காய்ச்சும்போது இப்ப சம்மர் சீசன் இல்லையா? காய்ச்சும்போது சீக்கிரம் பால் ஒவ்வொரு சமயம் கெட்டு போயிடும். அதாவது திரிஞ்சு போயிடும். அப்படி திரிஞ்சு போயிடுச்சுன்னா, அத நம்ம ஈஸியா ஒரு ஸ்வீட்டா மாத்திர்லாம். டென்ஷனே ஆக வேண்டாம். ஸ்மார்ட்டா ஒரு நல்ல பால்ல டீ வச்சு சாப்பிட்டுட்டு, இந்த பால்ல அப்படியே அந்த தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணிய ஈஸியா அப்படியே வடிச்சுட்டு, அதுல வந்து இப்போ நல்ல பால திரிச்சோம்னா ஸ்மெல் வராது. இப்போ நம்ம திரிஞ்சு போன பால்னா ஸ்மெல் வரும். அதனால மறுபடியும் அதுல கொஞ்சம் தண்ணி பிடிச்சு, அத அதனோட ஸ்மெல் ஃபுல்லா வெளிய போற மாதிரி அத வடிச்சிரலாம் அந்த தண்ணிய. அப்படி வடிச்சு இது ஃபேட்டான பாலுங்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடுது. ரொம்ப நாள் வச்சிருந்தா. ரொம்ப நேரம் வச்சிருந்தா. அதனால அந்த தண்ணி விட்டு அத அப்படியே ஒரு அலசி கீழ வடிச்சுட்டு, அது தேங்கி இருக்கு இல்லையா? அந்த கோவா, அத அப்படியே அந்த கட்டியா இருக்கிறத நம்ம அப்படியே கரண்டில கிளறி விட்டுறலாம். இப்ப நார்மலா நம்ம வீட்ல இதுக்கு தேவையான ஒரு 2, 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த பாலுக்கு தேவையான 1/2 லிட்டர் பால் இது. அதுக்கு ஒரு 2, 2 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஹை ஃபேட்டான பால் சம்மருக்கு ஒரு நாள் வச்சிருந்தீங்கனாவே கொஞ்சம் திரியும். அதனால அப்படி ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ஆகாம ஸ்வீட்டா மாத்திரலாம். இப்போ அத அடுப்ப அப்படியே சிம்ல வச்சு அப்படியே கிளறி குடுத்துக்கலாம். இப்ப எந்த பாலா இருந்தாலும் திரிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி மாத்திக்கலாம். பாருங்க இப்படி நல்லா அதே இதுல நான் அதே பாத்திரத்துல வச்சு அந்த தண்ணிய வடிச்சு தண்ணி வேற ஊத்தி மாத்தி அந்த வாசம் போனதுக்கப்புறம் அப்படியே கிளறி குடுத்தா, அதுக்கு கொஞ்சமா வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அதுல இருக்க நீர் சத்து ஃபுல்லா ட்ரை ஆகி கோவா மட்டும் தனியா அப்படியே திரண்டு வரும். பாருங்க இந்த மாதிரி. இது நாம கடையில ஆவின்ல இதுல எல்லாம் வாங்குறோம்ல கோவா, அதே சேம் கோவா தான். இதுல நீங்க வேணுனா நாட்டு சர்க்கரை கூட கலந்துக்கலாம். நான் அஸ்கா சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். பாருங்க அழகா அப்படியே கோவா வந்துருச்சு. சூப்பரான டேஸ்ட்டா இருக்கும். வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறோம். சரியான டேஸ்ட்டா இருக்கும். நீங்க டென்ஷன் ஆகாது. ஈஸியா 1 நிமிஷத்துல நீங்க இந்த ஸ்வீட்டா மாத்திரலாம். அது வீணே ஆகாது. ஸ்வீட்டா மாத்திரலாம். பிக்வின் சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நெறைய போட்டிருக்கோம். போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.